ரஞ்சிதா இங்க இருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வித்யா வேற வீட்டை விட்டு கோபமா கிளம்பி போனா. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் தெரியலையே. ரஞ்சிதாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ, நான் உன் போனுக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் நாத்தனார் எப்படி இருக்காங்க? உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில போனாங்களே, இப்ப நார்மல் ஆயிட்டாங்களா? அக்கா, அவங்க இன்னும் வீட்டுக்கே வரலக்கா. என்னடி சொல்ற? வீட்டுக்கு வராம அவங்க எங்க போனாங்க? அதான் எனக்குமே தெரியலக்கா. வீட்ல எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுதுக்கா. நான் உண்மைய உன்கிட்டயும் அருண் கிட்டயும் மட்டும்தான் சொல்லிருக்கணும். அருண் நிதானமா அவங்கள உட்கார வச்சு பேசி புரிய வச்சிருப்பாரு. நான் அன்னைக்கிட்டயே நேரடியா பேசி இப்படி விஷயத்த போட்டு உடைச்சிருக்க கூடாது. நீ அருண் கிட்ட தானே நேரா சொல்ல போன. ஆனா சூழ்நிலை சரியா அமையல. அவங்களும் நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலயும் உண்மையை மறைக்க வேணான்னு நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட. அதுல என்னடி தப்பு இருக்கு? அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தா கூட நானும் அப்படி நினைச்சிருப்பேன்க்கா. ஆனா இப்ப வரைக்கும் அவங்கள காணுமே. அவங்க மனசு வெறுத்து போய் எங்கேயாவது போயிட்டாங்களா, இல்ல தப்பா ஏதாச்சும் முடிவெடுத்துட்டாங்களான்னு அவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்கக்கா. அவங்க பயந்த மாதிரி எதனா நடந்திருந்தா அப்போ அதுக்கு நான் தான் காரணம்க்கா. அந்த ஆள்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தணும் தான் நான் தவிச்சேன். ஆனா அதுவே அவங்கள இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. நான் அருண் கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. யார் மூலமா உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. சும்மா எல்லா பழியும் உன் மேல தூக்கி போட்டுக்காத. இல்லக்கா, நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. அத்தை ரொம்ப கோவமா பேசினதுனாலதான் அவங்க எங்கேயோ போயிட்டாங்களோன்னு ரொம்ப புலம்புனாங்க. இடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். ஆனா அத சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன்க்கா. அதுவும் ஒரு பக்கம் எனக்கு உறுத்தலாவே இருக்குக்கா. நீ தாண்டி இப்ப எதையும் யோசிச்சு குழப்பிக்கிற. அவங்க தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு நீ தான் பயப்படுற. அந்த ஆளு அவங்கள திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானோன்னு எனக்கு தோணுது. அக்கா, அந்த ஆளு அவங்கள கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு தோணலக்கா. அவன் அண்ணி கூட பழகுனதே எனக்காக தானே. அப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இன்னைக்கு கோயிலே அவன் கல்யாணம் பண்ணிருந்திருப்பானே. காலையில இருந்த சூழ்நிலை வேறடி. அப்ப அவங்களுக்கு உண்மை தெரியாதே. ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல, இந்நேரத்துக்கு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் புத்தி எப்பவுமே கோணலா தான் யோசிக்கும். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வேற மாதிரி கேம் ஆடலாமான்னு அவன் இந்நேரத்துக்கு யோசிச்சுட்டு இருப்பான்.